மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்சியில் பிரதமர் நரேந்திர மோடியை நாளை மறுதினம் சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இந்த சந்திப்பு தொடர்பான விவரங்கள். சிவரஞ்சனி, குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற 26, 27 ஆகிய 2 நாள் பயணமாக தமிழகம் வர இருக்கிறார். பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய பிரதமரை பல்வேறு முக்கிய நபர்கள் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில திருச்சியில் இரவு 10 மணிக்கு மேலாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து குறிப்பாக தமிழகம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்த அந்த மெமரண்டம் என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகள் குறித்த அந்த அறிக்கை என்பது கொடுக்க இருக்கிறதற்கான திட்டம் இடம்பட்டிருக்கிறது. இவருடன் KP முனுசாமி, அதே போல SP வேலுமணி உள்ளிட்டோரும் இந்த சந்திப்பின் போது நேரம் கேட்கப்பட்டிருப்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரதமரை 13 நபர்கள் சந்திப்பதற்கான அந்த பட்டியல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், அதே போல பிசினஸ் ரிலேட்டடான என்று சில முக்கிய நபர்களுக்கு இந்த நேரம் என்பது அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 26ஆம் தேதி தூத்துக்குடியுடைய விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலையத்தை திறந்து வைத்த பிறகு அன்று இரவே புறப்பட்டு திருச்சியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில பிரதமர் இரவு தங்கி ஓய்வு எடுக்க இருக்கிறார். அந்த நேரத்தில் சரியாக 10:30 மணி அளவுல எடப்பாடி பழனிசாமியும் அதே போல பிரதமர் நரேந்திர மோடியும் சந்திப்பதற்கான அந்த நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன்.